ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நாங்கள் கூர்க் அண்ட் மைசூருக்கு போன vlog பற்றி தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அங்கே பார்க்குறதுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது, எதை கண்டிப்பாக போனால் பார்க்கணுன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கூர்க்குக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு கோல்டன் டெம்பிள் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி வந்து நார்மல் டெம்பிள்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து இது வந்து புத்திஸ்ட் வந்து டெம்பிள். இந்த டெம்பிள் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப யூனிக்காக உங்களோட அந்த ஆர்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ டிசைன் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கோல்டன் டெம்பிள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மிரருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த விளக்கு வந்து அணையாமலும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா ஸ்டாச்சூஸும் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் இது வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் இவங்களோட ஆர்ட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங்காக இருக்கட்டும், ரூஃப்லேருந்து ஃப்ளோர்லேருந்து வால்ஸ்லேருந்து பில்லர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த டெம்பிளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸுன்றது எதுவும் கிடையாது. ஸோ இந்த டெம்பிளுக்கு நீங்கள் தாராளமாக போய் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஒரு ஆர்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு டெம்பிள் மாதிரியே வந்துட்டு 2-3 டெம்பிள் வந்து அதே ஏரியாக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுமே யூனிக்காக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 2வது பிளேஸ். இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நம்ம வந்து 3 கோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வேறு வேறு கோபுரத்தில் வந்துட்டு வேறு வேறு ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மெயின்டெனன்ஸ்க்குனே வந்து தனியாக ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெயிண்ட் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்துட்டு அவ்வளோ யூனிக்காக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஊருக்கான மினியேச்சர் வெர்ஷனாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. கண்டிப்பாக கூர்க் போனால் இந்த கோல்டன் டெம்பிளை வந்து மறக்காமல் பார்க்கணும். செகண்ட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா துபாரே எலிஃபண்ட் கேம்ப். ஸோ இந்த ஒரு எலிஃபண்ட் கேம்ப்புக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தாங்க நடந்து போகணும், தண்ணியில் தான் நடந்து போகணும், இதுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி சிமெண்ட் மூட்டைங்க மேலே தான் வந்து நம்ம கால் வச்சு நடந்து போகணும். அண்ட் அதை தாண்டி போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour கிட்ட வாக் இருக்கும். அதை தாண்டி போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து நம்ம எலிஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு 20 to 30 எலிஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் எல்லாம் வாக் கூட்டிகிட்டு போயிட்டு எலிஃபண்ட்டை வந்து நல்லா குளிப்பாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கேயே விட்டுருவாங்க. நம்ம வேணும்னா ஃபுட் கூட வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு காஃபி பிளான்டேஷன் வாக்குக்காக தான் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த ஒரு பிளான்டேஷன் வாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் இங்கே பார்த்த பிளான்ட்ஸுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இந்த மாதிரி வந்து இப்படி தான் முளைக்குதா அப்படின்றது. ஸோ இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி பிளான்ட். ஸோ நம்மளோட காஃபி பீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னும் வந்து வீடியோவை வந்து பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காஃபி பீன் வந்து எப்படி வருதுன்றது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி பீன் பிளான்ட்ஸ் தான். ஸோ இதில் இருக்க அந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மாதிரி தெரியும். ஸோ அந்த ஃப்ரூட் தான் பார்த்திங்கன்னா காஃபி பீனோட ஃப்ரூட். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணால் தான் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க காஃபி பீன் வந்து வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கார்டமம், நம்ம ஏலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கார்டமமோட பிளான்ட் இது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி பீன் தான். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது வந்து பர்பிள் குவாவா. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு நிறையவே பார்க்குறதுக்கான இடமும் இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஒரு நேச்சர் வாக் மாதிரி வந்து போயிட்டு வரலாம்.
நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ் ஏர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒரு சின்ன செட்டப் ஏரியா அதாச்சும் சிட்டிங் ஏரியா மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. நம்மளோட கஸ்டர்ட் ஆப்பிள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு பெருசாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய பிளான்டேஷன் வாக் இருந்தது. ஸோ நாங்கள் போனது இந்த பிளான்டேஷன் வாக்குக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் காஃபி பீன். ஸோ இந்த காஃபி பீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் காமிச்ச இந்த ஃப்ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு காஃபி பீன் ஆகும். அண்ட் இங்கே ஃபுல் ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இந்த காஃபி பீன் வந்து எப்படி ரோஸ்ட் ஆகுது, அது எப்படி கிரைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபுல் ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த காஃபி பீன் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா மைசூரில் வந்துட்டு மைசூர் பேலஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ பேலஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து லைட் ஷோ, ஃப்ளவர் ஷோ இதெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஒரு மஸ்ட் விசிட்னே சொல்லலாம் மைசூர் பேலஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்து விலை மதிப்பில்லாத ஒரு ஐட்டம்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சிலையும் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு சாமி சிலை அண்ட் இந்த ஹேண்ட் பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு எப்படி ராஜாங்கள் காலத்தில் வந்துட்டு எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, அது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நிறையவே ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் தான் வந்துட்டு எல்லா ரிச்சுவல்ஸுமே வந்து நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப பெருசாக இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர்ஸ் தான் வந்து எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அலோவ் பண்ணல. ஸோ இந்த 2 ஃப்ளோர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 3:00 மாதிரி வந்து போனோம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரத்துக்கு எங்களுக்கு வந்து 7:00 நாங்கள் வந்து லைட் ஷோலாம் பார்த்துட்டு தான் வந்து ரிட்டர்ன் ஆனோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த ராஜா ராணியோட பிக்சர்ஸ் எத்தனை சென்ச்சுரிஸில் இருந்தாங்களோ அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் லைக் 1, 2, 3, 4 அந்த மாதிரி அவங்களோட ஜென்ரேஷன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜ் கிடைக்கும். நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அவங்களும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் தான். எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண சீட்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த மிரர் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டீக்குட் தான். எவ்வளோ ஷைனிங்காக வந்து இருக்க பாருங்கள், அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ளோர் சீலிங்ஸ். ஸோ இது ஒரு டிசைனுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க. இதில் ஆக்சுவலி எனக்கு மறந்து போச்சு என்னன்றது. பட் ஒரு டிசைன்லேயுமே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து உள்ளே பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் சில்வரில் பண்ண டோர். அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், சில்வர் டோர் அப்படின்னு. ஒரிஜினல் சில்வரில் பண்ண டோர். இதே மாதிரி வந்து ஒரிஜினல் கோல்டில் பண்ண டோர் கூட இருந்திருக்கு. அதையுமே வந்து நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இதெல்லாமே ஒரிஜினல் சில்வரில் பண்ண டோர். அண்ட் இங்கே வந்துட்டு தசரா டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தசரா டைமில் அந்த எலிஃபெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வந்தோம். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ, லைட் ஷோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே யூனிக் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மைசூர் பேலஸ் ராஜா இருக்கிற மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளவரில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்பவே யூனிக் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் தான் வந்து மைசூரோட ஃபேமஸ் மைசூர் பாக் ஷாப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மைசூர் பேலஸ் போனீங்கன்னா மைசூர் பாக்கு வந்து ட்ரை பண்ணாமல் வரவே கூடாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் மாதிரி எல்லாம் கூட வந்துட்டு
ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி யூனிக்காக ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ளவர்ஸ் மாதிரி, ட்ரீஸ் மாதிரி நிறைய பேர் வந்து இதை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இதை விசிட் பண்ணணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணா மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து டச் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பாயில் ஆகிடுன்ற ரீசனுக்காக வந்துட்டு எதையுமே வந்து டச் பண்ண அலோவ் பண்ணல. இது பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து சிவன் கூட பார்த்திங்கன்னா பூவில் தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது நாங்கள் போகிற டைமில். அண்ட் இது பாருங்க, வாவ் எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸில் பண்ணாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸில் வந்து தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனது தான் இது. ஸோ 2 ஸ்வான் வந்துட்டு ஹார்ட் சிம்பல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் வந்து இதை ஃப்ரேமாக யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. கிட்ஸுக்கெல்லாம் போனாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 5 தலை நாகம் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது ரொம்ப க்யூட்டாக வந்து 2 பன்னீஸ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு லேடி பக் இருக்கிற மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்பவே பார்த்து ரொம்பவே அழகாக ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே வந்து கிடையாது. எல்லாமே அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. சோட்டா பீம் மாதிரி எல்லாம் கூட வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஆர்மி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இங்கே டேங்கர் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட் கார்விங்ஸ். ஸோ நம்மளோட நேஷ்னல் லீடர்ஸோட பிக்சர்ஸை வந்து அப்படியே கார்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்பவே நேச்சுரலாக வந்து இருந்தது. எவ்வளோ அழகாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லேயே வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மணல் சாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாண்டில் பண்ண ஒரு சாமி சிலை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பல்ப், குட்டி குட்டி பல்பை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கே கொலு கூட வந்து வச்சுருந்தாங்க. அந்த கொலுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ மேலே வந்து சிவன், பார்வதி இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் மக்கள் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பெருமாள்கிட்ட வந்து தனியாக சிலை மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இதுக்குமே ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸை வந்து இதை வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் போன டைமில் வந்து பாதி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னுமே வந்து ஃபுல்லாக போயிருந்தோம், இன்னுமே அழகாக இருந்திருக்கும். அண்ட் வெறும் லைட்ஸை வச்சு மட்டும் இந்த மாதிரி ட்ரீ மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து சீட்டிங் ஏரியாவுக்கும் வந்துட்டு ப்ளேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலுமே லைட்ஸ் தான். அண்ட் பேலஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஜொலிக்குது. நல்ல ஒரு கோல்டில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஜொலிக்குது. நல்ல கோல்டன் கலரில் பேலஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பல்ப்ஸ் தான்.
ஸோ நீங்கள் கிட்ட போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக வந்து தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது எல்லாமே வந்து பல்ப்ஸ். ஸோ அந்த பல்ப் வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் எஃபெக்ட்டோட ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேலஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் ஷோ எல்லாம் பார்த்துட்டு அண்ட் இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்தோம். 4 என்ட்ரன்ஸஸ் இருக்குது இல்லையா ஃப்ளவர் ஷோக்கு. இந்த மாதிரி 4 என்ட்ரன்ஸஸ் வந்து பார்த்துட்டு பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வந்து கூர்க் விலாக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நாங்கள் நிறைய வந்து டூர்ஸ் வீடியோ, விலாக்ஸ், வெட்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெசிபீஸும் கூட. இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா ப்ளஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.